வாக்காளர் பட்டியலில் ஏற்பட்டுள்ள குளறுபடிகளை சரிபார்த்து அதை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வரும் பாக முகவர்கள் கூட்டம் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் தலைமையில் நடைபெற்றது. சென்னை தெற்கு மாவட்டம் சோழிங்கநல்லூர் மத்திய பகுதி திமுக சார்பில் பாக முகவர்கள் கூட்டம் சோழிங்கநல்லூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் பகுதி முழுவதும் உள்ள பாக முகவர்கள் சுமார் 150 பேர் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் சோழிங்கநல்லூர் தொகுதி பொறுப்பாளர் சந்திரபாபு கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். பாக முகவர்கள் மத்தியில் பேசிய சந்திரபாபு, வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற பகமுகவர்கள் வீடு வீடாக சென்று வாக்காளர்களை சரிபார்க்க வேண்டும். இறப்பு பெயர் நீக்கம், இரட்டை பதிவு இடம் மாற்றம் நீக்கம் போன்றவை சரி செய்யப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்தி பாக நிலைய அலுவலரிடம் வழங்க வேண்டும் என்றார். அதைத் தொடர்ந்து பேசிய சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர், மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி அமைந்திட நமது பாக முகவர்கள் வாக்காளர் பட்டியலில் உள்ள குளறுபடிகளை கண்காணித்து சரி செய்ய வேண்டும் என்றார். எதிர்க்கட்சியினர் இடம் மாற்றம் செய்தவர்களையும் இறந்தவர்களின் பெயரையும் இரட்டை பதிவையும் நீக்காமல் வாக்காளர் பட்டியலில் அப்படியே வைத்துள்ளனர். அதை வரும் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் அவர்களுக்கு சாதகமாக்கிக் கொள்ள முயற்சித்து வருகின்றனர். அதை தடுக்கும் வகையில் நாம் வீடு வீடாக சென்று வாக்காளர் பட்டியலில் உள்ளவர்கள் அந்த பகுதியில்தான் வசிக்கிறார்களா என்பதையும் சரிபார்க்க வேண்டும் என்றார். வணங்கி மகிழ்கிறேன். இங்கே பகுதி செயலாளர்கள் நமது சட்டமன்ற தொகுதியுடைய